அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மந்த் பார்த்தோன்னா 1ஆம் வீடான மேஷம் உடலில் ஹெல்த் அப்படிங்கிறது சராசரியாக இருந்துட்டு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவசரம், கோபம் இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும். தலைவலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாடி கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கெரியரில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ஹார்ட் ஒர்க்கும் டிசிப்ளின் மூலயமா ஒரு ஹைக் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகளுடன் சின்ன ஈகோ கிளாஷ் அவாய்டு பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். 2ஆம் வீடு ரிஷபம். பணவரவு கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ப்ரொஃபஷன் மூலயமா ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். லக்ஸுரி, கம்ஃபர்ட், அதனால செலவுகள் அதிகமாகும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 3ஆம் வீடு மிதுனத்தை பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். இதனால தைரியம், கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன் இது எல்லாமே அதிகரிக்கும். ரைட்டிங், டீச்சிங், மார்க்கெட்டிங் ஆலோசனைகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மூலயமா ஒரு அட்வைஸ் கொடுக்கறது மூலயமா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சிபிலிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால முயற்சி நேரடியாக செய்யறதுனால கெரியர் குரோத் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம டைரக்டா எதுவுமே பேசாமல் இருப்போம். ஒரு விஷயத்த போய் மேனேஜர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, இல்லை வேற ஒருத்தவங்க மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் டைரக்டா நம்ம ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறது மூலயமா நம்ம ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஏற்படுத்தலாம். அதை பிளானிங் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கும். 4ஆம் வீட்டு பலனை பார்க்கும்பொழுது 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். மனம் எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருக்கும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வீட்டில் சூழல் மனசை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 4ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால வீட்டோட நினைவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். வீட்டோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பீங்க. வீட்டுக்கு என்ன செய்யலாம், வீட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தலாமான்னு பிளானிங் நடந்துட்டு இருக்கும். ப்ராப்பர்ட்டி இல்லை வெஹிக்கல் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ ஒரு வீட்டில் ஒரு அமைதி நிலை வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கார். 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால காதலில் ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படும், ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். மனம் ஒரு ஆன்மீக நிலை பக்கம் கொஞ்சம் திரும்பும். ஆன்மீகத்தில் ஏதாவது இல்லை மெடிடேஷன் பக்கம் திரும்பும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இந்த பீரியட்ல. 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எஜுகேஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டியா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணும். கெரியர்லையும் ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக பண்ணணும் அப்படின்னு தோணும். சில்ட்ரன்ஸ் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு புகழை சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் எனிமீஸ் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். எனிமீஸ் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாகவே இருப்பாங்க. ஹெல்த்து ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜாப்ல சின்ன சின்ன ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். காம்படிஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வெற்றிகள் கிடைக்கும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பேச்சில் வெளிப்படலாம். அதாவது நம்ம தேவையில்லாத பேசி அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது 7ஆம் வீடை பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். நீங்க ஒரு மனைவியா இருக்கட்டும் இல்லை லவ்வரா இருக்கட்டும், 2 பேரும் மியூச்சுவலா பேசி எதா இருந்தாலும் சரி பண்ணிக்கணும். ரைட்டு. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பவுஸோட கெரியர் ஓரியன்டா ஏதாவது டிசைட் பண்ணுவீங்க. உங்களுடைய மனைவி இல்லை லவ்வர்
அவங்களோட கெரியர் சம்பந்தமா ஏதாவது நீங்க கொஞ்சம் உதவி பண்றது ஏற்படலாம். இந்த நேரத்துல மேரேஜ் பிளஸ் ப்ரொஃபஷன் இது ரெண்டுமே நல்லபடியா ஒர்க் ஆகும். என்ன, அது மட்டும் இல்லாம ஏழாம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால லவ்வுக்கு இடையில வந்து ஈகோ ஏதாவது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப அவசியம். முன்னாடி சொன்ன மாதிரி மியூச்சுவலா எடுத்துட்டு போகணும். 8ஆம் வீடு விருச்சிகம், சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் அவ்வளவா இல்லை. என்ன, ஆனா ஹிடன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கெரியர் ரிலேட்டடா சடன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரெஷர் இருக்கும், ஆனா growth-உம் இருக்கும். ஓகேவா, ப்ரெஷர் இருக்கும், அதே நேரம் growth-உம் இருக்கும். 9ஆம் வீடை பார்க்கும்பொழுது லக்கு இருக்கும். எப்ப அப்படின்னா எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் லக்கு இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்துல எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம், ஆனா டக்குன்னு முடியாது. ஆனா இந்த டைம் வந்து லக் பிளஸ் எஃபர்ட், லக்கு போட்டதுக்கு அப்புறம் எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் லக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி குரு 3ஆம் வீட்டுல இருக்கிறது. செல்ஃப் எஃபர்ட் மூலியமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி டிராவல், லேர்னிங், கைடன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பயனை கொடுத்துட்டு இருக்கும், நல்ல பயன் தரும். 10ஆம் வீடு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இது மூணுமே 10ஆம் வீட்டுல இருக்கு உங்களுக்கு. இதனால வந்து என்னன்னா ரொம்ப ஒரு வலுவான ஒரு கெரியர் அமையறதுக்கு உண்டான, இல்ல ஒரு பிசினஸ் அமையறதுக்கு உண்டான நேரமா இந்த காலகட்டம் இருக்கு. லீடர்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவிட்டி ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. ரெகக்னேஷன், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஈகோ, கோபம் அப்படிங்கறதெல்லாம் வரும். இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். 10ஆம் வீட்டு அதிபதி சனி, 10ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து 12ஆம் வீட்டுல இருக்கார். இதனால என்னன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபாரின், ரிமோட் ஒர்க் இதெல்லாம் வந்து அதிகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின் ஆஃபர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஃபாரின்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் பாத்துக்கணும். அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்கும், ஆனா வந்து திடமா இருக்கும். ஸ்லோ பட் சாலிட் ப்ராக்ரஸா இருக்கும். ஓகேவா, அதை நீங்க பாத்துக்கணும். 11ஆம் வீடு பார்க்கும்போது ராகு இருக்காரு. சடன் கெயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறதுங்கிறது என்ன, சடனா ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு வரவு அப்படிங்கிறது ஏற்படும். ஆன்லைன், டெக்கு, ஃபாரின், நெட்வொர்க் பெனிஃபிட் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. என்ன, ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். 11ஆம் வீட்டு அதிபதி சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெயின்ஸ் வந்து கிடைக்கிறது சில டிலேஸ் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். சின்ன ஒரு நேரம் எடுத்துக்கும், அதுக்கப்புறமா அந்த கெயின் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன, இன்கம் வரும், அதே நேரம் எக்ஸ்பென்ஸும் இருக்கும், ரெண்டுமே மேட்ச் ஆயிடும். 12ஆம் வீடை பார்க்கும் பொழுது சனி இருக்கார். செலவுகள் வந்து தெரியும். 12ஆம் வீடு சனி அப்படிங்கிறது என்னது, 7 நாட்ட சனி ஆரம்பம் இப்ப நடந்துட்டு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இல்லையா. இப்ப இந்த இடத்துல என்னது, செலவுகள்னால சில மன கஷ்டங்கள் ஏற்படும். என்ன, ஸ்லீப் வந்து சரியான முறையில இருக்காது இல்லையா. எல்லாரும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் வந்து 7 மேசராசி அன்பர்கள்லாம் வந்து தூக்கம் எனக்கு சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக ஈடுபாடுங்கிறது ஏற்படும். 12ஆம் வீட்டு அதிபதி குரு 3ல இருக்கிறதுனால டிராவல், கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் ஏற்படும். ஒரு திடீர்னு ஒரு கல்யாணம் வருது, இல்ல காது குத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு டிராவல்னால ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏற்படும். இல்லை ஏதாவது நம்ம வாய் கொடுத்து நம்ம வந்து வாக்கு கொடுத்துருப்போம், அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின் கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த மந்த்தை பார்க்கும்போது நம்ம சேனலோட அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் அதிக அளவுல கிடைச்சுட்டு இருக்கு, செலவுகள் அதே அளவுல இருந்துட்டு இருக்கு. நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல கெரியர்ல மெயினா கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். அதுதான் இந்த மந்தோட மெயின் தீம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கரியர்ல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மந்த் தூளா இருக்கு. அதுதான் நம்ம சேனலோட அந்த ஒரு விஷயம். நீங்க இந்த மந்த் பிப்ரவரி மந்த் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, கரியர்ல மோர் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
பிஸ்னஸ்ல மோர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.